சவேந்திர சில்வா உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு. சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி. அபிவிருத்தி சார் வேலை திட்டத்திற்கு ஜனாதிபதி தேர்தல் தடையாக இருக்காது, டக்ளஸ் தெரிவிப்பு. தீக்கிரையான பிரான்ஸ் அதிவேக தொடருந்து பாதைகள். ஜனாதிபதிக்கு எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள பகிரங்க சவால். இலங்கை மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலை கோரும் அமெரிக்கா. இலங்கை மக்களிடம் பில்லியன் டாலர் மோசடி செய்த கனேடிய நிறுவனம். புதிய தலைமைகளுடன் ஆரம்பமாகும் T20 தொடர். இலங்கை இந்தியா பலப்பரீட்சை. தீக்கிரையான பிரான்ஸ் அதிவேக தொடருந்து பாதைகள். 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் பிரான்சின் பல அதிவேக தொடருந்து பாதைகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிஸிலிருந்து மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி செல்லும் அதிவேக தொடருந்து பாதைகளில் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என விசாரணை மூலம் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தீ விபத்தின் காரணமாக தொடருந்து போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் 8 லட்சம் பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கின்றனர். பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த போட்டிகளுக்கான தொடக்க விழா ஆரம்பமாக சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை திட்டமிட்ட செயல் என அந்நாட்டு விசாரணைகள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமைகளுடன் ஆரம்பமாகும் T20 தொடர். இலங்கை இந்தியா பலப்பரீட்சை. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியுடனான T20 போட்டித் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. புதிய தலைவர்களை கொண்டு களமிறங்க உள்ள இரு அணிகளுக்கும் புதிய பயிற்றுவிப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த போட்டித் தொடர் எதிர்பார்ப்பு மிக்கதாக அமைந்திருக்கின்றது. இரு அணிகள் மோதும் முதல் போட்டி நாளை பல்லேகல சர்வதேச மைதானத்தில் இடம்பெற உள்ளது. குறித்த தொடரில் இலங்கை அணி சார்பில் சரித் அசலங்க, பெத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ், குசல் ஜனித் பெரேரா, கமிந்து மெண்டிஸ், தசுன் சானக, வனிந்து ஹசரங்க, மஹீஸ் தீக்ஷன, மதீச பத்திரன, நுவன் துசார, துனித் வெள்ளாளகே, துஸ்மந்த சமீர, பினுர பெர்னாண்டோ, தினேஷ் சந்திமால், அவிஸ்க பெர்னாண்டோ, சமிந்து விக்ரமசிங்க ஆகியோர் இடம் பிடித்திருக்கின்றனர். இந்தியா அணி சார்பில் சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ரியான் பராக், சிவம் துபே, கார்த்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வசிங்டன் சுந்தர், அர்ஸ் தீப் சிங், முகமது சிராஜ், கலீல் அகமது, ரபிஸ்னோ ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதிக்கு எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள பகிரங்க சவால். உயர் நீதிமன்ற உத்தரவின்படி பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாவிட்டால் பதவி விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சவால் விடுத்திருக்கின்றனர். உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தடை உத்தரவை ஜனாதிபதி உறுதி செய்து பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவர் போலீஸ் மா அதிபர் குறித்த பிரச்சனையிலிருந்து ஜனாதிபதி தப்ப முடியாது, இன்றும் அவர்தான் ஜனாதிபதி. அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தாலும் அவரது பொறுப்புகளிலிருந்து விலக முடியாது. போலீஸ் மா அதிபர் இல்லாத போது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பது அவரது பொறுப்பாகும். அதை செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். இந்த நிலையில் ஜனாதிபதி அரசியல் சாசனத்துக்கு விரோதமான செயலில் ஈடுபட முயற்சிக்கிறார் என குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி. சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியிருக்கின்றனர். சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டம் இன்று அத்திரிகிரியாவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியமை விசேட அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாக விளக்கமளித்திருக்கின்றனர். இந்த சந்திப்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலை கோரும் அமெரிக்கா. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதேவேளையில் இலங்கை பிரஜைகளுக்கு அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க அதிகாரம் அளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலையே தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங்
எக்ஸல பதிவு ஒன்றில் இதனை வலியுறுத்தியிருக்கின்றனர். இலங்கையின் ஜனநாயகத்திற்கான நீண்டகால உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் தேர்தல் ஆணையகத்தின் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை அமெரிக்கா வரவேற்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றனர். அபிவிருத்தி சார் வேலை திட்டத்திற்கு ஜனாதிபதி தேர்தல் தடையாக இருக்காது. டக்ளஸ் தெரிவிப்பு. அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் தடையாக இருக்காது என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் கருத்து வெளியிட்டவர், ஜனாதிபதி தேர்தல் விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணையகத்துடன் தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 15 பின்னர் அரசாங்க வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ அவை பயன்படுத்தப்படுமாயின் தேர்தல்கள் ஆணைக்குழு தமது கரிசனையை வெளிப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றனர். சவேந்திர சில்வா உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு. தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர்கள், பிரஜைகள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரபிந்த பண்டார தென்னகோன் தெரிவித்திருக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் இன்று பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை அவர் விடுத்திருக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூடிய போதே பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றனர். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா மற்றும் முப்படைகளின் உயரதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர்கள் மற்றும் அதன் கீழுள்ள நிறுவனங்களின் குழு இந்த குழு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் அமைப்பு மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் மிகவும் சிக்கலான காலப்பகுதியில் அமைச்சு என்ற ரீதியில் நாம் தீவிரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பையும் சட்டத்தையும் ஆட்சியையும் மீண்டும் உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தம்மை அர்ப்பணித்த அனைத்து தரப்பினருக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பிரமித்த பண்டார தென்னகோன் பாதுகாப்பு அமைச்சும் அதன் கீழுள்ள அனைத்து நிறுவனங்களும் தமது பணிகளை முறையாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் எதிர்காலத்திலும் ஆயுதப்படைகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலான விடயங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இந்த குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களிடம் $1 பில்லியன் மோசடி செய்த கனேடிய நிறுவனம். கனடாவின் நிதி நிறுவனம் ஒன்று இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மக்களிடம் பாரிய அளவிலான நிதி மோசடி செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. கனடாவின் முன்னணி ஊடகம் ஒன்று இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. சுமார் $2 பில்லியன் அமெரிக்க வரையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மக்களிடமிருந்து மோசடியாக செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெட்டாவெஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குரூப் என்ற MDFE நிறுவனத்தின் தலைமையகம் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் மார்க்கம் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த நிறுவனம் கனடாவின் நிதி செலவை கண்காணிப்பு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளையும் சரியான முறையில் மேற்கொண்டுள்ள ஒரு சட்ட ரீதியான நிறுவனம் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த நிறுவனத்தின் இணையதளம் செயலிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த இலங்கையர்கள் குறித்த நிதி முதலீடு சேவை செயலிழந்துள்ளதாக குற்றம் சுமத்தியிருந்தனர். எனவே இந்த MDFE நிறுவனம் ஒரு பிரமிடு மோசடி திட்ட நிறுவனம் என இலங்கை மத்திய வங்கி பட்டியலிட்டிருக்கின்றது. பங்களாதேசிலும் இதே விதமாக சுமார் 5 லட்சம் மக்கள் குறித்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சுமார் $1 பில்லியன் வரையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோசடிகள் தொடர்பில் இலங்கையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை இலங்கை அதிகாரிகள் கைது செய்திருந்தனர். நிதி செலவையில் ஈடுபட்டதாக இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இயங்கிய நிறுவனத்தின் $9 லட்சம் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரிப்டோ நாணயங்கள் உள்ளிட்ட பல்வேறு நாணய கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலான முதலீட்டு திட்டத்தில் இவ்வாறு இலங்கை மற்றும் பங்களாதேஷ் பிரஜைகள் பணத்தை முதலீடு செய்திருந்தனர். இந்த கனடிய நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மோசடியின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை.